கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு திருமறையில் சொல்லுகிறேன். அது சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை உணர்வுபூர்வமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். சிங்கம் ஒரு நாளும் பட்னியா இருக்காது. எப்படியாச்சும் அது காட்டுல அந்த உணவை பெற்றுக்கொள்ளும். எப்படியாச்சும் மற்ற விலங்குகளை அடித்து புசித்து அது உணவை உட்கொள்ளும். ஆனா அந்த சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்கிறார். ஒரு இந்த காலை நேரத்துல நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்வினுடைய நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை இந்த காலை நேரத்துல நீங்கள் கடவுளை தேடுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு நன்மைக்காக நீங்கள் கடவுளத்திலே காத்திருக்கிற போது கண்டிப்பாக கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வாராக. இந்த செய்தியை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அநேக தேவைகளோடு அநேக நன்மைகளுக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வாராக. God bless you.